எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின் வெளியிடப்பட்டுள்ள வரைவு வாக்காளர் பட்டியலில் முதல்வர் ஸ்டாலினின் சொந்த தொகுதியான கொளத்தூரில் சுமார் 1.03 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. கொளத்தூரில் மொத்தம் 40% வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ள நிலையில் போலி வாக்காளர்கள் மூலம்தான் முதல்வர் ஸ்டாலின் கொளத்தூரில் வெற்றி பெற்றாரா என பல விமர்சனங்கள் எழத் தொடங்கியதோடு அதனை நிரூபிக்கும் வகையில் உச்சநீதிமன்றத்தில் ஸ்டாலினுக்கு ஆப்பு ரெடியாக உள்ளது. பீகாரை தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் எஸ்ஐஆர் பணிகளை தேர்தல் ஆணையம் நடத்தியது. நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கிய இந்த பணிகள் டிசம்பர் 14ஆம் தேதி வரை நடைபெற்றது. அதில் இறந்தவர்கள், இடம்பெயர்ந்தவர்கள், தொடர்பு கொள்ள முடியாதவர்கள், 2 இடங்களில் வாக்கு வைத்திருப்பவர்கள் என பல்வேறு காரணங்களுக்காக வாக்காளர் பெயர் நீக்கப்பட்டது. அந்த வகையில் சென்னையில் மட்டும் 14.25 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டு உள்ளது. எஸ்ஐஆர் நடைமுறைக்கு முன்பாக சென்னையில் 40,04,694 வாக்குகள் இருந்தன. தற்போது எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின் 25,79,676 வாக்குகளாக இருக்கிறது. இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலினின் சொந்த தொகுதியான கொளத்தூரில் 1,86,841 வாக்காளர்கள் இருக்கின்றனர். அதில் 1.03 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் தான் திமுக போலி வாக்காளர்கள் மூலம் வெற்றி பெற்றுள்ளது என எஸ்ஐஆர் மூலம் அம்பலமாகியுள்ளதாக சொல்லப்படுகிறது. ஏனெனில் ஸ்டாலின் 2021 தேர்தலில் வாங்கிய மொத்த வாக்கு எண்ணிக்கையே 1,05,522 தான். இதனைத் தொடர்ந்துதான் ஸ்டாலின் மீது 2011 நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு மேலும் ஒரு ஆதாரம் சிக்கியிருக்கிறது. அதாவது 2011 ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிட்ட சைதை துரைசாமிக்கும் ஸ்டாலினுக்கும் உள்ள வாக்கு வேறுபாடு 2734 தான். இதன் மூலம் ஸ்டாலின் ஏமாற்றி முறைகேடாக வெற்றி பெற்றுவிட்டார் என சைதை துரைசாமி வழக்கு தொடர்ந்தார். தற்போது நிலுவையில் உள்ள அந்த வழக்கு நீதிபதி BR கவாய் தலைமையில் ஜனவரி 21ஆம் தேதி விசாரணைக்கு வர உள்ளது. இந்நிலையில் கூடுதல் ஆதாரமாக எஸ்ஐஆர் மூலம் நீக்கப்பட்ட போலி வாக்காளர்கள் பட்டியலை சமர்ப்பித்து ஸ்டாலின் தேர்தலில் முறைகேடாக வெற்றி பெற்றார் என்பதை அம்பலப்படுத்த உள்ளனர். மேலும் உதயநிதியின் சேப்பாக் தொகுதியிலும் 40% வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது.